என்னண்டி வந்ததுல இருந்து நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னமோ டென்ஷனா இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி அங்க சிந்தாமணி கிட்ட கேட்க, உடனே சிந்தாமணியோ, வா கண்ணு, எனக்கு இருக்க ஆத்திரத்துக்கு அந்த மீனாவை என்ன பண்றதுனே தெரியல. என்ன ஆண்டி சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அது பூ வியாபாரி சங்கத்துல இந்த எலெக்ஷன் வச்சிருக்காங்க. அதுல நான் எவ்வளவோ செலவு பண்ணிக்கிட்டு அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நேத்து முளைச்ச காலம் அவ எனக்கு முன்னாடி வரலான்னு சொல்லிட்டு இல்லாத அலப்பறலாம் அந்த முத்து கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு தெரிஞ்சும் ஒதுங்கி போகாம எனக்கு முன்னாடி வரணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி ரொம்ப கோவத்தோட அங்க ரோகிணி கிட்ட சொல்ல, ஆண்டி, நீங்க அந்த மீனாவுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க. ஆரம்பத்திலே அவளோட திமிரை நீங்க அடக்கி இருந்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டா. அவளுக்கு அவ புருஷன் அந்த முத்து, அந்த ஸ்ருதின்னு எல்லாருமே உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கா. முதல்ல என்னோட வாழ்க்கையை அழிச்சா, என்கிட்ட இருந்து மனோஜ் பிரிச்சா, இப்போ உங்களை பதவியிலே இல்லாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படியே நீங்க அமைதியா இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த மீனா முன்னாடி நீங்க கை கட்டி தான் நிக்கணும். ஆண்டி, பார்த்து நடந்துக்கங்க. ஐயோ கண்ணு, அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம அவளை போட்டு தள்ளிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆண்டி, அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு முதல்ல அதை பண்ணுங்க. உங்ககிட்ட தான் ஆள் இருக்காங்களே, உங்ககிட்ட இல்லாத அடியாட்களா? எவங்கிட்டையாவது ஒருத்தங்கிட்ட சொல்லி அந்த மீனாவை குத்தி போட்டுற சொல்லுங்க ஆண்டி. எனக்கும் அவள் வாழ்க்கையில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, உங்களுக்கும் பதவியில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கா. இனிமே அவள் உயிரோடு இருந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எங்கள் ரோகிணி சொல்ல, இங்கே சிந்தாமணியுமே அதை தான் பண்ண போகிறேன். அதுக்காக தான் கண்ணு உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்கலான்னு உன்னை வர வச்சேன். சரி கண்ணு, நான் பார்த்துக்கிறேன். அந்த மீனாவோட ஆட்டத்தை இன்னையோட முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்தாமணி வேக வேகமாக போய் காரில் ஏறி உக்காந்ததும் தன்னோட அடியாட்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் சொல்கிற ஒரு மீனாங்கிற ஒரு பொண்ணை நீங்கள் கத்தியால் குத்தி அவளை கொலை பண்ணணும். எனக்கு வாழ்க்கையில் எதிரின்னு ஒருத்தி இருக்கவே கூடாது அப்படின்னு தீர்த்து கட்ட சொல்லி இங்கே சிந்தாமணி தன்னோட அடியாட்கள் கிட்ட சொல்ல, அக்கா சொல்லிட்டீங்களே, சரியான நேரத்தில் அந்த மீனாவை நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன்னோட அடியாளுமே சொல்லிடுறாங்க. மறுநாள் எப்பவும் போல இங்கே மீனா வாக்கு சேகரிக்கிறதுக்காக பூக்கடை தெருவுக்கு நடந்து போய்கிட்டு இருக்க அதே நேரம் எங்கள் சிந்தாமணியோ, இவ தான் நீ கொலை பண்ண வேண்டியவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ண அதே நேரம் ஒரு ரவுடியோ முகத்தில் கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு நேராக அங்கே மீனாவை குத்துறதுக்காக வராங்க. அதே சமயம் இங்க மீனாவோ யதார்த்தமா அந்த அடியாட்கள் கத்தி எடுத்துக்கிட்டு வரதை பார்த்ததும், என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை தடுத்து இங்க மீனா அந்த கத்தியை பிடிச்சி அவனையும் அடிச்சு கீழே தள்ளி உடனே அங்க இருந்த எல்லாருமே அந்த ரவுடியை அடி வெளுத்து வாங்குறாங்க. ஏன்னா உனக்கு எதுவும் ஆகலைல, நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தாங்க இருக்கேன். இதுக்காக தான் சொன்னேன் இந்த எலெக்ஷன் எல்லாம் நாம நிக்கணுமான்னு, அதுவும் அந்த சிந்தாமணியை எதிர்த்துக்கிட்டு. இல்லை மீனா, கண்டிப்பா இது அந்த சிந்தாமணியோட வேலையா தான் இருக்கும். இப்போதைக்கு நாம இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு காட்டணும். அந்த சிந்தாமணி முகத்துல நாம கரிய பூசணும். அதை விட்டுட்டு இதை யார் பண்ணது எதுக்கு பண்ணாங்கன்னு நாம ஒதுங்க கூடாது. எதுவா இருந்தாலும் நாம அப்புறம் பார்த்துக்கலாம். நாம முதல்ல வாக்கு சேகரிக்கிற வழியை பார்ப்போம். நாளைக்கு எலெக்ஷன் வச்சிருக்கோம், இவனை முதல்ல நாம போலீஸ்ல புடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவை மீனா சமாதானப்படுத்திட்டு கொஞ்ச நேரத்துல போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸுமே அந்த அடியாட்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. மறுநாள் எப்பவும் போல இங்க எலெக்ஷனுக்கு எல்லாருமே தயாராகி தன்னோட வாக்குகளையும் பதிவு பண்ண மறுநாள் இங்க வாக்குகளோட முடிவையும் அறிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் சிந்தாமணி ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அங்க முத்து, மீனா, ஸ்ருதின்னு எல்லாருமே ஒரு பக்கமும் நின்றுகிட்டு இருக்க அங்க வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிச்சு அங்க சிந்தாமணி முன்னிலை இருக்கிறத பார்த்ததும் இங்க மீனாக்கு ரொம்ப பதட்டமாவே இருக்கு. என்னங்க, நாம இவ்வளவு தூரம் பண்ணியும் கடைசியில பணம் தான் ஜெயிக்குங்கிற அளவுக்கு அந்த சிந்தாமணி தான் ஜெயிப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, மீனா நீ எதுக்கும் கவலைப்படாத மீனா, கண்டிப்பா பணத்தை விட நாம தான் ஜெயிப்போம், கண்டிப்பா ஜெயிப்போம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் சிந்தாமணியோட ஆட்களுமே அங்க சிந்தாமணியை தூக்கி நல்லா பூ தூவி ரொம்ப மாலை மரியாதைன்னு அதிகமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வாக்கு முன்னிலையில அங்க சிந்தாமணி இருக்கிறத பார்த்து, இனிமேலும் நாம இங்க இருக்க வேண்டாங்க, நாம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனா கிளம்ப ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்துல வாக்கு எண்ணிக்கையில சிந்தாமணியை விட 200 வாக்குகள் அதிகமா பெற்று இங்க மீனா தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மைக்கில் சொல்ல, இதை கேட்டதும் அங்க முத்து மீனாவை தூக்கி ஒரே சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிக்கிறாரு. என்னங்க என்னங்க இது, கீழே விடுங்க. ஐயோ மீனா, நீ கேட்டல, என்னமோ நாம தோத்துடுவோன்னு சொன்ன. எப்பவுமே நம்மளுக்கு பணம் இருக்குதோ இல்லையோ, நாம மற்றவங்களுக்கு நல்லது பண்ணாலே நமக்கு நல்லது நடக்கும். பார்த்தல,
ஸ்ருதி அந்த பூவை தூவு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சந்தோஷப்பட அங்க இருந்த ரவி ஸ்ருதின்னு எல்லாருமே பூ தூவி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அங்க சிந்தாமணியோட ஆளுமே, என்னக்கா நேத்து வந்தவ உங்களையே ஜெயிச்சு முன்னாடி வந்துட்டா, நாம இந்த எலெக்ஷனுக்காக எவ்வளவோ பணம் செலவு பண்ணிருக்கோமேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தவன் சொல்ல, டேய் முதல்ல கார் எடு, இந்த இடத்த விட்டு கிளம்பணும், அவ முன்னாடி என்னால அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிந்தாமணி சொல்ல, தன்னோட டிரைவருமே கார் எடுக்க சிந்தாமணி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மீனா பாத்தியா மீனா, நீ ஜெயிச்சு காட்டினதுல அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு அந்த சிந்தாமணி இங்கேருந்து கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே மீனா இருந்துக்கிட்டு, அதெல்லாம் இருக்கட்டுங்க, இது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் நேற்று நடந்தது நினைக்கும் போது தாங்க ரொம்ப பதட்டமா இருக்கு. என்ன மீனா சொல்ற? ஆமாங்க, ஏதோ ஒரு ரவுடி முகத்துல கர்ச்சிஃபை கட்டிக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு வந்து நம்மளை குத்த வந்தான்ல, அவங்கிட்ட யார் இந்த வேலையை பண்ண சொன்னதுன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டாவா? ஒருவேளை அந்த கல்யாணி வேலையை கூட இருக்குமோ, இல்லை இந்த சிந்தாமணி வேலையா இருக்குமா? யாருன்னு நமக்கு தெரியணுங்க, அவங்களுக்கு நாம தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல, அப்புறம் என்ன மீனா நீயே சொல்லிட்ட, நாம உண்மையை கண்டுபிடிப்போம், கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுப்போம், சரி ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவை அழைச்சிக்கிட்டு இங்கே நேராக முத்து அங்கே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. வாங்க சார். சார் விசாரிச்சிங்களா? நேத்து எங்களை குத்தி கொலை பண்றதுக்காக ஒரு ஆள் வந்திருந்தானே, அவன் யார் சொல்லி இப்படி நடந்துகிட்டான்னு நீங்க விசாரிச்சிங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட எங்க முத்து கேட்க, விசாரிச்சோம் சார், அவன் ஆரம்பத்துல உண்மை சொல்லல, ஆனா அதுக்கப்புறம் விசாரிச்சோம் சார். என்ன சார் சொல்றீங்க? அவன் யாரை சார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க கேட்க இன்ஸ்பெக்டருமே, சிந்தாமணி சொல்லிதான் இந்த ரவுடி உங்களோட மனைவி மீனாவை குத்தி கொலை பண்றதுக்காக ஆளை வச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த அங்க இன்ஸ்பெக்டர் சொல்ல சொல்ல இது கேட்டதும் அங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நான் தான் சொன்னேன்லங்க, கண்டிப்பா அந்த சிந்தாமணி வேலையா தாங்க இருக்கும். சார் என்ன சார், இவன் உண்மையை சொல்லியும் நீங்க இவ்வளோ அமைதியா இருக்கீங்க, என்ன சார் உங்ககிட்டயும் அந்த சிந்தாமணி பணத்தை கொடுத்துட்டாளா அப்படின்னு மீனா கேட்க, இல்லை மேடம் அதுக்காக கிடையாது, அவங்க ஏதோ எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். எலெக்ஷன் நடக்கிற இடத்துல நாம தேவையில்லாம எதுக்கு இது மாதிரி நடந்துக்கணும், அரெஸ்டிங்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போதான் எனக்கு தெரிய வந்தது, அதனால இப்போவே நான் கான்ஸ்டபிளை கூட்டிக்கிட்டு நேராக போய் அந்த சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ண தான் போறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க சார், நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் முத்து மீனாவை அழைச்சிக்கிட்டு நேராக சிந்தாமணியோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்த முத்துவும் மீனாவும் அங்க சிந்தாமணியை பார்த்து, என்ன சிந்தாமணி, பணத்தை வாரி இறைச்சி ஜெயிக்கலான்னு பார்த்த, அதுவும் உன்னால முடியல, அதுக்கப்புறம் மீனாவை குத்தி கொலை பண்ணிட்டு அடியாட்களை வச்சு எப்படியாவது ஜெயிக்கலான்னு பார்த்த, அதுவும் உன்னால முடியல, இப்போ என்ன ஐடியால இருக்க? ஆமா என்ன ஐடியால இருக்க போற, எப்படியும் மீனா ஜெயிச்சிட்டா, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நீ அவகிட்ட தானே வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து ரொம்ப திமிராவே அங்க சிந்தாமணியை பார்த்து கேட்க, இன்ஸ்பெக்டர் சார் என்ன சார் இவன் வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், அடியால வச்சு நான் இந்த பூக்காரியை கொலை பண்ண பார்த்தனா, அப்படியெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை சார் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல, மேடம் நாங்கள் உங்களோட அடியாட்களை பிடிச்சி அவங்கிட்ட எல்லாமே நாங்கள் அடித்து பிடிச்சி விசாரிச்சிட்டோம், நீங்கள் தான் பணம் கொடுத்து மீனாவை கொலை பண்ணுறதுக்கு ஆளை விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் எங்ககிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டான், அதனால உங்களை நாங்கள் இப்போவே அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்ஸ்பெக்டர் சொல்ல, உடனே சிந்தாமணிக்கோ ரொம்ப பதட்டமாகி, கண்டிப்பாக நாம் இவ சொல்லி ஜெயிலுக்கு போகக்கூடாது, எப்படி இருந்தாலும் அந்த ரோகிணியை கோத்து விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டரோ, என்ன மேடம் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு நடங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் சார் ஒரு நிமிஷம் சார், அந்த ரவுடி சொன்னா நீங்கள் என்ன கை காட்டிடுவீங்களா? இல்லை சார் நான்லாம் இல்லை, என் கூட அந்த ரோகிணி கூட இருந்தா சார், அவ சொல்லி தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். ஆமாம் சார், அந்த ரோகிணியையும் மனோஜையும் இதோ இருக்காளே மீனா, இவ பிரிச்சுட்டாலாம், அவ தான் சார் என்கிட்ட வந்து உதவின்னு கேட்டா, எப்படியாவது அந்த மீனாவை சாச்சிடணும் அப்படி இப்படின்னு என்கிட்ட கேட்டா, அதனால தான் சார் நானும் போன போதுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணேன். கடைசியில் பார்த்தா அந்த ரவுடி என்ன கை காட்டிட்டானா? இல்லை சார் நான்லாம் பண்ணலை, அந்த ரோகிணி சொல்லி தான் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி அங்கே ரோகிணி மேலே பழிய போட, உடனே இங்கே இன்ஸ்பெக்டரோ மீனாவை பார்த்து, என்னம்மா இது? இருக்கலாம் சார், அந்த ரோகிணிக்கு என்ன ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு பிடிக்காது சார், அவளையும் அவ புருஷனையும் பிரிச்சது நான் தானே அவ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா, அவளா கூட இருக்கலாம் சார், அவளும் இந்த சிந்தாமணியும் சேர்ந்துதான் என்னையும் என் புருஷனையும் கொலை பண்ண பார்த்துருக்கா, கண்டிப்பா 2 பேரையும் விடாதீங்க சார், முதல்ல 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மீனா சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டருமே, இங்க பாருங்க சிந்தாமணி, இவங்க உங்க மேலேயே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களையும் அரெஸ்ட் பண்ணணும்,
ஆமா, அந்த ரோகிணியோட வீடு எங்க இருக்கு? சீக்கிரமா அடையாளம் காட்டுங்க. முதல்ல அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரோ அங்க சிந்தாமணியை அழைச்சிக்கிட்டு நேரா ரோகிணியோட வீட்டுக்கு போய் ரோகிணியும் அரெஸ்ட் பண்ணி நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஆண்டி, என்ன ஆண்டி என் மேல பழிய போட்டு நான் தான் உங்களை தூண்டி விட்டதா நீங்க வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்க? என்ன ஆண்டி இது? நீங்க வந்து வருத்தப்பட்டீங்கன்னு சொல்லி தானே உங்களுக்கு நான் உதவி பண்ணேன். நீங்க என்னடானா என்ன எதுக்கு ஆண்டி மாட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி சொல்ல, இங்க பாரு கண்ணு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஒன்று சொல்லவே இல்லை. அந்த மீனா தான் உன் மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி அவள் உன் மேலேயும் கேஸ் கொடுத்துருக்கா. ஆனால் ஒன்று கண்ணு, கண்டிப்பாக நாம் அவ்வளோ நேரம்லாம் இந்த ஸ்டேஷனில் உக்காந்துக்கிட்டு இருக்க மாட்டோம். நம்மளோட வக்கீல் வராரு, நம்ம 2 பேரையும் வெளியே கூட்டிகிட்டு போவார். நீ எதுக்கும் கவலைப்படாத. வெளியே போய் அந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி ஒரு நாடகத்தை அங்கே ரோஹிணி கிட்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க.